சி ஜோசப் விஜய் எனும் நான். ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு விஜய் அண்ணனை பத்தி நிறைய பேர் என்னென்னமோ பேசுறாங்க. என்னமோ 6 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும் அது இதுன்னு. கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு இப்படியே மாறிட்டாங்க. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திரையுலகத்துல தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்னைக்கு அரசியல்ல தன்னோட கோட்டையா தமிழகத்தை உருவாக்கி இருக்கிறாரு. இதுக்கு மேல அவருக்கு எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியாதா என்ன? ஆனா இவர் ஆட்சி அமைச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறும் ஒரு 10 நாள் கூட முழுசா முடியல. அதுக்குள்ள எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இவர் பண்ணின நல்ல விஷயங்கள்லாம் யாரு கண்ணுக்கு தெரியறது இல்ல. ஆனா சின்ன சின்ன மிஸ்டேக்ல மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தாரு. பிலோ 500 யூனிட் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் சராசரியா 360 யூனிட் வருது. 360 யூனிட்டுக்கு 1160 ரூபாய் லாஸ்ட் மந்த் கட்டணும். அண்ணன் இப்ப கொண்டு வந்திருக்க திட்டத்தினால லோயர் மிடில் கிளாஸும் நல்ல பெனிஃபிட் ஆவாங்க. இவர் ஆட்சி அமைச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லதா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாரத்துல கூட இவரால முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணிட்டாரு. மக்களாட்சியில பொற்கால ஆட்சின்னு எம்ஜிஆர் ஆட்சியே எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நாங்க அதை பார்த்ததில்ல. எங்க அண்ணனோட ஆட்சியை பொற்கால ஆட்சியா மாத்துவாருன்னு நாங்க நம்புறோம். அவர் ஆட்சி அமைச்ச ஒரே வாரத்துல கடலூர் பக்கத்தால 4 டன் எடையுள்ள குட்கா பொருட்களை எல்லாம் எரிச்சிருக்காங்க. அதே மாதிரி 717 ஒயின் ஷாப்பை மூடுறதுக்கு உத்தரவும் போட்டிருக்காரு. ஒரு வாரமோ இல்ல 10 நாளோ அதுவும் அமலுக்கு வந்துடும். இதையெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் அதை பத்தி யோசிங்க. ஆட்சி அமைச்ச கையோட அரசியல் மாண்போட அனைத்து தலைவர்களையும் அவங்க வீட்டுக்கே போய் ஒரு முதலமைச்சரா சந்திச்சிருக்காரு. இளைஞர்களோட நாகரிக அரசியலா அண்ணனை நாங்க பாக்குறோம்.